வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து ரன்னிங் ப்ளவுஸு. அதனால் வந்து ப்ளவுஸ் இது தைக்க முடியாது, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கனால மிச்சம் வர மாதிரி சில்க் காட்டன் 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அதாவது உடம்புக்கு மட்டும்தான். கைக்கு வந்து இதில் பார்டரை கட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். சூப்பராக அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு கட்டிங் வீடியோ நேற்று போட்டிருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சாரியில் வந்து கையோட உயரத்தை வச்சு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி உங்களுக்கு 2 கைக்கு தேவைப்படுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அது நிறைய சாரியில் வந்து நான் ஜாயின் பண்ணுறது போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதில் வந்து நான் போடலை, ஏன்னா நிறைய சாரியில் வந்து நம்ம ப்ளவுஸ் கைக்கு கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கைக்கு கட் பண்ணியாச்சு. நான் இப்போ இந்த வந்து எல்லோ கலரே லைனிங் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து நல்லா, அதாவது வந்து நல்லா இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ வந்து அது ப்ளவுஸு கிளாத்து இருக்குது பார்த்திங்களா, அது வேஸ்ட்டு. அதவே நான் கைக்கு கட் பண்ணி உள்ளே கொடுத்துட்டேன். லேசாக, அதாவது வந்து நமக்கு வெளியே உடம்புலாம் தெரியாது, ஆனால் வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு நல்லா உழைக்கும், சீக்கிரம்லாம் பிரிஞ்சு போயிடாது. இப்போ வந்து அது நல்லா தெரியுது கலரு. அது வந்து எல்லோ கலர் லைனிங் கொடுத்தப்ப என்னென்னா, அந்த கையோட அந்த சாரியோட கலரே வரல, ஃபுல்லாகவே எல்லோவாயிடுச்சு. அதனால் நான் சாரியோட கிளாத்தை அப்படியே உள்ளே கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அப்படின்ட்டு கரையை மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இப்போ கையோட அளவு என்னவோ அந்தளவுக்கு நான் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து நான் நேற்று வந்து இது எப்படி வந்து நம்ம ஒட்டு போடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். முன்னாடி எப்பயும் போல் டாட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து டாட்டுக்கு வந்து 2.25 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. நீங்கள் வந்து பைப்பிங்க்கும் எப்பயுமே அந்த ஷோல்டர் வந்து அந்த அகலம் வந்து ஒரே மாதிரி சன்னமாக இருக்கணும். அப்போ தான் பைப்பிங்க்கு வந்து உங்களுக்கு அந்த இடம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பைப்பிங்க்கு எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ஷோல்டர் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். எப்பயும் போல் வைக்கக்கூடாது, ஹெம்மிங்கு மாதிரி வைக்கக்கூடாது. பைப்பிங்க்குனால் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம பைப்பிங் உருட்டி அடிக்கும் போது அந்த இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு ஷோல்டரு. அதனால் எப்பயும் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ டாட் பிடிச்சிடலாம். வரைஞ்சது போல், மார்க் பண்ணது போல் டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிக்கிறது நல்லா ஷார்ப்பாக வரணும். அப்போ தான் வந்து கப் சைஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அது வந்து நல்லா கரெக்டாக உட்காராது. அதனால கரெக்டாக டாட் பிடிச்சிக்கோங்க, வரைஞ்சது போல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரணும். அப்போ தான் வந்து அது சரியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம பட்டைக்கு வந்து 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். சைடு வந்து 3 இன்ச்சு, இந்த பக்கம் வந்து 4 இன்ச்சு. இப்போ நம்ம முன்னாடி பக்கத்தை வச்சு கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஒரு மதிப்பாக தான் கட் பண்ணுறேன். அதாவது வந்து கரெக்டான பட்டியோட அளவு கட் பண்ணலை, ஒரு மதிப்பாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து உள்ள கிளாத்து கொடுத்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து வச்சு கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டிக்கு ஒரு தையல் போட்டுடலாம். இந்த டிசைன் வந்து செமையாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ஏன்னா வந்து லாஸ்ட்டில் இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய ப்ளவுஸ் தான், ஆனால் செமையாக பண்ணியிருப்பேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ 2 பட்டிக்கும் நம்ம வந்து ஓரத்தில் தையல் போட்டுடலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன் டிசைன் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு. நான் என்னோடய ப்ளவுஸ் கொஞ்சம் தைக்கிறதும் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பட்டிக்கு வந்து நான் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து 4 இன்ச்சு அப்படியே வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் டேப் யூஸ் பண்ண மாட்டேன், மதிப்பாக கட் பண்ணி எடுத்துறது. அதனால் அப்படியே பழகி போச்சு. டேப் வச்சா புதுசாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த சைடில் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா யூ கட் போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டி அடிக்கலாம். ப்ளவுஸு செம்மையாக இருந்துச்சுங்க, ஒரு கரெக்ஷனும் இல்லை, இவ்வளோ அழகாக இருந்தது. ரெண்டாவது வந்து நம்ம முடிச்சுட்டு நான் எதுவுமே தைக்கலை, பிடிச்சி தைக்கல, சைடில் எதுவுமே பண்ணலை, செமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம்.
தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எப்பயும் போல் பட்டன் பீஸ் தைச்சிக்கலாம். இப்போ அடிப்பக்கம் கொடுத்து நம்ம கொக்கி மாட்டுறதுக்கு தைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மடித்து எப்பயும் போல் வீக்கி மடித்து தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீ அடிங்க. ஏன்னா மடிச்சுக்கிட்டே நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு அது நீட்டாக வராது. அதனால் நல்லா கரெக்டான அளவில் மடிச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீ அடிங்க. இப்படி மாற்றி மாற்றி நம்ம அடிச்சிட்டோம்லாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக பிரியாமல் இருக்கும். ஒரு 4-5 தையலாவது அந்த இடத்துல போட்டோன்னா தான் அது சீக்கிரம் பிரியாது. இப்போ நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த பட்டி ரெண்டும் சரியாக இருக்கணும், அந்த டாட் ரெண்டும் சரியாக இருக்கணும், மேலே கழுத்து வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். இப்போ கீழே இந்த பட்டிக்கும் அந்த நம்ம டாட் குறித்தது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பேக் சைடு கழுத்து கட் பண்ணிக்கலாம். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான், வேறு எந்த நெக்கும் கிடையாது. என்னடா ரவுண்ட் நெக்கில் என்ன டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு யூடியூப்பில் யாருமே உங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இது வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு மட்டும் நான் லைனிங் வச்சுருக்கேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வரலாம். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு அது வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. மேலே வரைக்கும் போட்டுட்டு நான் வளைவாக கொண்டுட்டு வர மாதிரி நீங்களும் வளைவாக கொண்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்திருக்கேன். வந்துட்டு அங்கே ஒரு கோடு போட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு கீழே நம்ம பட்டி அடிச்சிடுவோம். அதனால் அங்கே வரைக்கும் வேணாம். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ மேலேருந்து அந்த கோட்டு மேலேயே தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே தான் தைக்கணும். அடுத்த தையல் வர்றது வந்து கொஞ்சம் கோட்டு தள்ளி அதுக்கு பக்கத்தில் வரணும். நீங்கள் தையல் போடுறது வந்து கோணலாக இல்லாமல் ஒரே மாதிரி போட்டு வாங்க. வரைஞ்சது மேலேயே அடிச்சுட்டு வாங்க. வரைஞ்சது மேலே கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். கீழே வந்து நம்ம பட்டி அடிச்சிடுவோம். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றியே தான் நான் வைக்கிறேன். இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு தான். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த டிசைன் பண்ணுறவங்க பூனம் கிளாத்தில் பண்ணாதீங்க. ஒன்று சில்க் காட்டன், இல்லைன்னா காட்டன் ப்ளவுஸு, இல்லைன்னா வேறு மெட்டீரியலு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பூனம் கிளாத்தில் இந்த டிசைன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ மாதிரி கட் பண்ணும்போது சப்போஸ் எங்கேயாச்சும் வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்னால் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு பிரியாது. நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த தையல் மேலேயே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 2ம் அடித்து ஒரு ஓரமாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரே அளவாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 2 தையல் கூட நீங்கள் போட்டுட்டு கட் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்பவும் கார்னரில் அகலம் கொடுக்கக்கூடாது. ஒரு தையல் அளவு தான் இருக்கணும். இப்போ திருப்பிடலாம். பொறுமையாக திருப்பி எட்ஜிலே நம்ம தையல் போடலாம். இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இது பிரிஞ்சிடாதா, இப்போ டைட்டாக நம்ம போடுவோம், இவ்வளோ மெல்லிஸாக தைக்கிறோம், பிரிஞ்சிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக பிரியாதுங்க. எவ்வளோ நாளானாலும் இந்த ப்ளவுஸ் பிரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எட்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத்து அது மேலே வச்சு தைச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் ஹெம்மிங் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடியில் அகலமாக நம்ம துணி கொடுக்குற போது உங்களுக்கு பிரியாது. அதுவும் சேர்த்து நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ இந்த எட்ஜிலே ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இந்த ஓரத்தில் கொஞ்சம் தூரம் அந்தத்தில் தான் தைச்சிருக்கேன். இப்போ திருப்பி இந்த ஓரத்தில் அப்படியே போட்டு வரலாம். லைனிங் கிளாத்து தள்ளி வராமல் பார்த்துக்கோங்க.
தள்ளி வராமல் அப்படியே எட்ஜ்லேயே நம்ம தையல் போட்டு வரலாம். லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. போட்டு எடுத்துட்டு நல்லா கார்னரில் நல்லா தச்சு விட்டு மறுபடியும் நம்ம எல்லா பக்கமும் லைனிங் வச்சுட்டு நம்ம கீழே பட்டி அடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த டிசைன் வந்து யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல, என் ஹஸ்பண்டும் சொன்னார் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளில் வந்து ப்ளவுஸ் எவ்வளவோ டிசைன் தைச்சி போட்டிருக்கேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து செமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் சொல்லலை வீட்டில், ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் நல்லாயிருக்கு, நல்லா தைச்சிருக்கோம்மா, இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மடித்து அப்படியே தையல் போட்டு வரலாம். கீழே பட்டி அடிச்சிடலாம். ஏன்னா வந்து நமக்கு கச்சன்னு பாசி இருக்காது, ரொம்ப அதிகமாக டிசைன் வந்து அதிகமாக ஹெவியாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கீழே பட்டி அடிச்சுட்டு ஷோல்டருக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுட்டு இந்த சைடும் டாட் பிடிச்சிடலாம். 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ சைடில் வந்து 4 தையல் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 4 தையல் அளவு வரும். நீங்கள் வந்து இடுப்பளவு வச்சு பார்த்துக்குங்க. இப்போ ஒரு டாட் பிடிச்சிட்டு இன்னொரு டாட்டை அந்த பக்கம் வச்சு பார்த்து கரெக்டான அளவில் பிடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இன்னொரு தையல் 4 தையல் போட்டுட்டு முடிஞ்சு ப்ளவுஸு. அடுத்து வந்து கை ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நீ இன்னும் டிசைன் பண்ணாமல் தைக்கிறதவே காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம அவ்வளோதான் முடிக்க போகிறோம். நான் கடைசியாக தான் டிசைன் பண்ண போகிறேன். ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு இப்போ இந்த கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது பூனம் கிளாத்து, எப்படி ஈஸியாக இருக்குமாலாம் யோசிப்பீங்க. ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நானுமே யோசிச்சு பண்ணேன், எப்படா லேஸாக இருக்குது, எப்படி சரியாக வருமா அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் தான் ஆகட்டும். அதாவது முன்னாடிலாம் வந்து சரி ப்ளவுஸ் எவ்வளோ லேஸாக இருந்தாலும் லைனிங் கொடுக்க முடியாமல் லைனிங் போடாமல் தைக்க சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து தைச்சி கொடுத்தோம், அதையும் தான் போட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம 2 கிளாத்து சாரீ கிளாத்தே 2 கிளாத்து கொடுத்துருக்கோம், உடம்புலாம் தெரியாது. சரி தைச்சி பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் செம்ம ஃபிட்டாக இருந்துச்சுங்க, ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. நீ பொறுமையாக ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. இந்த மேலே மட்டும் ஓரத்தில் தைச்சி விட்ருக்கேன். அந்த ஷோல்டர்கிட்ட கை வரும் பார்த்திங்களா, அங்கே மட்டும் தைச்சி விட்ருக்கேன். இப்போ கையை வந்து 2 கைக்கும் ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் அடிச்சிருக்கோம், பைப்பிங் பண்ணிடலாம். கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குங்க. இந்த எல்லோவுக்கும் இந்த மயில் கலர் க்ரீனுக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து மேலே வந்து ரவுண்டு கழுத்து வருதுங்க இல்லையா, ரவுண்டு கழுத்துக்கு தான் நம்ம பைப்பிங் வைக்கிறோம். நம்ம அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு வந்து நம்ம அதுக்கு பைப்பிங் முடிச்சுட்டு அதுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த லைனிங் நூலில் நம்ம இந்த பைப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த லைனிங் நூல் எல்லாத்தையும் நம்ம பிரித்து விட்டுடலாம். அதுவுமே பிரிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக பிரிக்கணும், மெதுவாக இழுக்கணும். ரொம்ப வெக்குன்னு நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா அது சில நேரம் வந்து தையலில் மாட்டிருந்துச்சு அப்படின்னா விசுக்குன்னு இழுத்தோன்னா அந்த தையல் பிரிஞ்சிடும். அதனால் அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டு கூட பொறுமையாக பிரித்து எடுத்துடலாம். ஆனால் பிரிக்காமல் விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது, ப்ளவுஸு நீட்டாக இருக்காது. அந்த தையல்லாம் பிரித்து எடுத்துடுங்க. இப்போ இது மாதிரி அழகாக உருட்டி ஒரே மாதிரி தைச்சிட்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம மடக்கி அழகாக உருட்டி கொடுத்துடலாம். இது பைப்பிங் கொடுக்குறது வந்துட்டு அந்த லைனிங் கிளாத்து நான் சொல்லுவேன் இல்லையா, பூனம் கிளாத்து மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி, அதாவது பூனம் கிளாத்லேயே கொஞ்சம் திக்காக இருக்கும். லைனிங்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு பைப்பிங்க்குன்னு தனியாக கிளாத்து கிடைக்கிது. அந்த இது தான் அது. அதில் மேக்ஸிமம் எல்லா கலரும் வச்சுருக்காங்க. ஒரு மீட்ரு வாங்கி போட்டால் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். நான் முடித்தா அதுக்கு கொக்கி எல்லாமே வச்சு வேலை முடிச்சிட்டேன். இப்போ வந்து தர்மாக்குள் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரே மாதிரி எடுத்துகிட்டு நான் 2 கலர்லேயும் எடுத்துக்க போகிறேன். பிங்க் கலரு, அந்த நம்ம பைப்பிங் கொடுத்தோம்னா மயில் கலரு, அது 2லேயே கொஞ்சம் செஞ்சு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி டைட்டாக எடுத்துக்கேன். ஈஸி தான், அது கஷ்டம்லாம் கிடையாதுங்க. சும்மா அப்படியே உள்ளே கொடுத்து மடக்கி நல்லா நூலை வச்சு சுற்றிட்டோன்னா 2 தடவை திக்கு போட்டுட்டோம்னா அப்படியே சேர்த்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துடலாம். 2 திக்கு போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நல்லா சுற்றி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து மேலே அந்த தையல் மேலே போட்டுட்டு வரலாம். அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து மேலே வந்து அந்த தையல் மேலே போட்டுவாங்க. கரெக்டாக நம்ம தையல் மேலே போட்டால் தான் உங்களுக்கு வந்து அழகாக வரும். இப்போ ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடும் போட்டுடலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அந்த தையல் மேலே போட்டாவே உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அழகாக உருட்டி தைக்கலாம். எப்பயும் போல தான் உருட்டி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இதுக்கெலாம் அடியில் நம்ம கிளாத் கொடுக்கறதெல்லாம் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. நான் ஹெம்மிங் பண்ணிவிட்டேன். அந்த இது லாஸ்ட்டில் வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அது உள்ளே நம்ம ஒரு கிளாத்து கொடுப்போம், அதை வந்து நல்லா இங்கிட்டும் இந்த பக்கமும் மடக்கி அடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரே மாதிரி உருட்டி 2 பக்கம் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து சன்னமாக கொடுக்க கற்றுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வரைக்கும் ஷோல்டர் வரைக்கும் பைப்பிங் வந்துடுச்சு. அந்த பீஸை வந்து உள்ளே நல்லா தள்ளி விட்டு நம்ம மேலே வரைக்கும் தைச்சிடலாம். அந்த இடத்துல மட்டும் டைட்டாக தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான், நூலை கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அடிப்பக்கம் திருப்பி அதை 2ஐயும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா டைட்டாக தைச்சி விட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நான் நேரான கிளாத்து தான் எடுத்திருக்கேன். இது நம்ம கழுத்தில் கட் பண்ண ரவுண்டு கழுத்தில் நம்ம கட் பண்ண பீஸை 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஓரமாக நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ மேலே ஷோல்டர்கிட்ட இருந்து வச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி ஓரத்தில் மட்டும் கொஞ்சோன்னு கிளாத்து விட்டுட்டு தைக்கிறேன். இது நேர் பீஸ் தான், உங்களுக்கு வேணாட்டி கிராஸ் பீஸ் கூட கொடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த கழுத்து ஓரத்தில் மட்டும் தைச்சிட்டு வந்திருக்கேன்.
உங்களுக்கு டிசைன் வந்து எந்த பக்கம் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் பார்த்து வேணுமா இல்லை கழுத்து பார்த்து வேணுமான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆம்கோல் பக்கம் பார்த்து டிசைன் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் தையல் போடாதீங்க, அந்த பக்கம் தையல் போடணும். டிசைன் எங்கிட்ட வேணுமோ அந்த பக்கம் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் உள்ளே கொடுத்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் மேலே தான் அந்த நம்ம நூல் சுற்றணும்ல, அது வந்து கரெக்டாக அந்த பைப்பிங் மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அந்த துணி மேலேயே அப்படியே ஒரு தையல் போட்டு வரலாம். இது வந்து நல்லா அப்படியே உள்ளே கொடுத்து தைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம தையல் போட்டு தைக்கிறது என்னென்னா உங்களுக்கு நகலாமல் ஒரே மாதிரி கிடைக்கும். அதனால தான் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கிறது. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். நான் நினச்சேன் இது வந்து 2 க்ரீன் கலரு நடுவில் ஒரு பிங்க்கு கொடுத்துட்டு அடுத்து 1 இன்ச்சு கேப் போட்டு தள்ளி தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது கலர்ஃபுல்லாக இருக்கனால இது என்ன பண்ணியிருக்கோம் டிசைனு அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்க கண்டே பிடிக்க முடியாது. என்னமோ பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னன்றது தெரியாது. அதனால தான் நெருக்கமான கொடுத்துருக்கேன். தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் என்ன டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ்லன்றதே தெரியாது. பக்கத்தில் பார்த்தானாச்சும் ஓரளவுக்கு தர்மாக்கோல் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இல்லை ஒரு வேளை லேஸ் வச்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டவுட்டு வரும். அதனால தான் நான் நெருக்கமாக கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு தள்ளி தள்ளி வேணும்னாலும் ஒரு 3 பீஸ் கொடுத்துட்டு அடுத்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அடுத்து 3 பீஸு அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வரைக்கும் மாற்றி மாற்றி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா தைச்சு விட்டு நூலை கழட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நூலை கழட்டி எடுத்துட்டு இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலேயே பைப்பிங் வச்சு தைச்சிட்டு வரலாம். நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. தர்மோகோல் பாலை நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு பைப்பிங்கை மெதுவாக விடுங்க. அடிப்பக்கம் தர்மாக்கோல் பீஸ் வந்து இழுத்து கொடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து கொடுத்துட்டு அப்படியே தைச்சிடுவாங்க. இந்த மாதிரி தைச்சி முடிச்சிடலாம். பொறுமையாக தான் தைக்கணும். இது அவசரமாக அடிச்சிடாதீங்க. தர்மாக்கோல் பாலை பொறுமையாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே தள்ளி 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 அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஒரே மாதிரி வந்துடும். இது வந்து கேப் விழுவும் லைட்டாக. அதுக்கு என்ன பண்ணணுன்னா அடியில் ஊசி குத்தி இந்த பைப்பிங்கில் குத்தி அந்த தர்மாக்கோல் பாலுக்கு அடியில் விட்டு உள்ளே கொடுத்துட்டு அடுத்து தர்மாக்கோல் பால்கிட்ட அந்த பைப்பிங் மேலே ஊசி குத்தி அடி பக்கம் இழுத்து அப்படியே விட்டிங்க அப்படின்னா அது ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாவது எங்கனையுமே வந்து அந்த நூல் சுற்றின கேப்பு வந்து தெரியாது. அதே மாதிரி ஃபுல்லாக தைச்சி விட்ருங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடியில் குத்தி இந்த பைப்பிங்கில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைட்டாக அப்படி அடிப்பக்கமாக இழுத்து உள்ளே கொடுத்து மறுபடியும் அந்த பைப்பிங்கில் குத்தணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ப்ளவுஸ் தைச்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பக்கத்தில் வச்சு இன்னும் எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்ம அந்த 2 சைடும் ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். எல்லோ கலர் நூல் போட்டு இதுக்கு ஹெம்மிங் பண்ணியாச்சு. எல்லோ கலர் நூல் போட்டு அடியில் இருக்க கிளாத்தை வந்து நம்ம 2 பக்கமும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ஓரத்தை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு ஹெம்மிங் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸு முடிச்சாச்சு. நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. இது போட்டதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ளவுஸு. ரொம்ப நாள் கழித்து டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போட்டாலும் அது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு போட்டே காமிச்சிருக்கேன். டிசைன் மட்டும் காமிக்க சொன்னேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.